தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தொடக்கத்திலேயே தேசிய கீதம் பாடாததால் தனது உரையை நிகழ்த்தாமல் ஆளுநர் ஆர் என் ரவி வெளியேறினார். ஆளுநர் உரையை சபாநாயகர் அப்பாவு படித்த நிலையில் மரபை மீறுவதை ஆளுநர் ஆர் என் ரவி வாடிக்கையாக கொண்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருக்கிறார். நடப்பாண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றுவதற்காக ஆளுநர் ஆர் என் ரவி சரியாக காலை 9:25 மணிக்கு வருகை தந்தார். சட்டப்பேரவை கூட்டம் தமிழ்தாய் வாழ்த்துடன் 9:29 மணிக்கு தொடங்கிய நிலையில் அதற்கெதிராக சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் கோஷங்களை எழுப்பினார். அப்போது யாரும் எதிர்பார்க்காத வகையில் 9:33 மணிக்கெல்லாம் அவையை விட்டு உடனடியாக வெளியேறினார் ஆளுநர் ஆர் என் ரவி. தனது உரையில் ஒரு வரியை கூட வாசிக்காமல் அவைக்கு வந்த 4 நிமிடங்களில் அவர் வெளியேறிய நிலையில் காங்கிரஸ் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகள் ஆளுநருக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பின. அவையிலிருந்து வெளியேறிய 10 நிமிடங்களில் எதற்காக வெளிநடப்பு என ஆளுநர் ஆர் என் ரவி விளக்கம் ஒன்றை அளித்திருந்தார். இதுகுறித்து எக்ஸ் பதிவில் அவை தொடங்கும் போது தேசிய கீதம் இசைக்க கோரிக்கை வைத்ததாகவும் அதை முதலமைச்சரும் அவைத் தலைவரும் ஏற்க மறுத்ததால் வேதனையுடன் வெளியேறியதாகவும் தெரிவித்திருந்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மீண்டும் அரசியலமைப்பு மற்றும் தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆளுநர் ஆர் என் ரவி குற்றஞ்சாட்டியுள்ளார். ஆளுநர் உரைக்கு முன்பும் பின்பும் தேசிய கீதம் பாடப்படுவது கட்டாயம் என்று அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் அந்த பதிவில் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் உரையின் போதும் சட்டப்பேரவைகளில் ஆளுநர் உரையின் போதும் ஆரம்பத்திலும் முடிவிலும் தேசிய கீதம் பாடப்படும் என்றும் கூறப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பதிவு உடனடியாக நீக்கப்பட்டு நாடாளுமன்றம் தொடர்பான கருத்தை அகற்றி புதிய பதிவு ஒன்றை ஆளுநர் மாளிகை பகிர்ந்திருந்தது. ஆளுநர் அவையிலிருந்து சென்ற பிறகு சபாநாயகர் அப்பாவு ஆளுநர் உரையை வாசிக்கத் தொடங்கினார். அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையிலும் கைவினைஞர்களுக்கும் சேவை தொழில்களுக்கும் மானியத்துடன் கூடிய கடன் வசதி மற்றும் நிதியுதவியை எளிதாக பெற்றிடவும் இத்திட்டம் வழிவகுக்கும். அப்போது அதிமுக உறுப்பினர்கள் பேரவை நுழைவு வாயில் அருகே நின்று முழக்கங்களை எழுப்பினர். அவர்களை வெளியேற்ற சபாநாயகர் உத்தரவிட்டார். யார் அந்த சார் என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட பேட்ச் அணிந்திருந்த அதிமுக உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளியேறிய பிறகும் பதாகை ஏந்தியபடி அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். சபாநாயகர் உரையை படித்து முடித்தவுடன் பேசிய அவை முன்னவர் துரைமுருகன் தேசிய கீதம் தொடர்பான ஆளுநரின் கருத்துக்கு கடந்த ஆண்டே பதிலளித்ததாக விளக்கம் அளித்துள்ளார். அரசியலமைப்பு சட்டத்தில் 176வது பிரிவின் கீழ் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கத்திலும் ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள் என்பதை அரசியல் சட்டத்தில் மிக விளமாக தெரிவித்திருக்கிறார்கள். பட் அவர் honorable governor is acting against the constitution. It is not a goal. அதன் பின் அச்சிடப்பட்ட ஆளுநர் உரையில் இடம்பெற்றது மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும் என்று தீர்மானம் ஒன்றை துரைமுருகன் முன்மொழிந்தார். குரல் வாக்கெடுப்பில் அந்த தீர்மானம் நிறைவேறியது. அவை முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு உரையை வாசிக்க விருப்பம் இல்லாத காரணத்தால் ஆளுநர் சாக்கு கூறி வெளியேறியதாக விமர்சித்தார். அவங்களுக்கு அந்த ஒரு ரைட், அந்த டெக்ஸ்ட ரீட் பண்ணிட்டு போனோம், அந்த உரிமை மட்டும் கொடுத்திருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதான், கருத்து சொல்றதுக்கெல்லாம் யாருக்கும் உரிமை கிடையாது. ஒன்லி சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 234 பேர் தான் இந்த அவையில கருத்து சொல்ல முடியும். சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபை மீறுவதையே தனது வழக்கமாக ஆளுநர் வைத்திருப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றஞ்சாட்டியுள்ளார். கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமானது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசால் நியமிக்கப்படும் ஆளுநர் யாராக இருந்தாலும் தமிழ்நாட்டு சட்டமன்ற மரபை காக்கும் நடவடிக்கைகளை பின்பற்றியே ஆக வேண்டும் என தவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியிருக்கிறார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்தாய் வாழ்த்து முதலிலும் தேசிய கீதம் இறுதியிலும் பாடப்படுவது தமிழ்நாட்டு சட்டமன்றத்தின் ஆண்டாண்டு கால மரபு என்றும் பொன்விழா கண்ட தமிழக சட்டமன்றத்தின் மரபு எந்நாளும் காக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்றம் கூடும் போதெல்லாம் ஆளுநருக்கும் அரசுக்கும் மோதல் ஏற்படுவது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என கூறியுள்ள விஜய், இந்த போக்கு கைவிடப்பட்டு மக்கள் பிரச்சனைகள் குறித்த விவாதங்களே இடம்பெற வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார். மேலும் பேரவை நிகழ்வுகளை உடனுக்குடன் மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் நேரலை ஒளிபரப்பை நிறுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் விஜய் கூறியிருக்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இருமுறை தேசிய கீதம் பாடினால் என்ன தவறு என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கேள்வி எழுப்பியிருக்கிறார்.
ஆளுநர் பல முறை சட்டசபைக்கு வரும்பொழுது எல்லாமே இதே போன்ற நிகழ்வுகள் நடக்குது. அவர் என்ன கேட்கிறாரு? வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி வர்றார். அவர் என்ன கேட்கிறார்? தமிழ் தாய் வாழ்த்தோடு தேசிய கீதமும் பாடணும். மறுபடியும் உரையெல்லாம் முடிந்த பிறகு மீண்டும் ஒரு முறை தேசிய கீதம் பாடணும்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? 2 வாட்டி தேசிய கீதம் பாடுங்களேன். இப்ப ஆளுநர் கேட்டதுக்கு செஞ்சா என்ன குறைஞ்சே போச்சு அன்றதான் என் கேள்வி. ஏன் தேசிய கீதம் 2 வாட்டி பாடக்கூடாதா? அதனால அவர் கேட்டதா அவங்க செயல போயிட்டாங்க. இதேதான் இன்னைக்கு மக்களுக்கு நடக்குது. சட்டப்பேரவையில் இடம்பெற்ற ஆளுநர் உரை பொய்மையின் மறு உருவமாக விளங்குகிறது என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறந்த முறையில் திகழ்வதாகவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை அவர்களது எதிர்பார்ப்புகளுக்கு மேலாகவே நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகை, அரசு காலி பணியிடங்கள் ஆகியவை குறித்து முழுமையான தகவல்கள் இடம்பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இந்த அளவுக்கு உண்மைக்கு மாறான தகவல்கள் இடம்பெற்ற நிலையில் அதனை வாசித்து இருந்ததால் அவற்றுக்கு ஒப்புதல் கொடுத்தது போல் ஆகிவிடும் என்பதால் தான் ஆளுநர் படிக்காமல் புறக்கணித்து விட்டாரோ என எண்ணம் எழுவதாக OPS கூறியிருக்கிறார்.